இருப்பதால் அனைவரும் வெகு விரைவாக பள்ளிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த பக்கம் போறாங்களாண்ணே, இங்கிட்டு வருவீங்களாண்ணே? அப்படியே இந்த பக்கம் நிற்கிறவங்க நடுவில் இந்த பக்கம் நிற்கிறவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்களே அஸ்ஸலாமு அலைக்கும். காமன்கோட்டை கிராமத்தில் இருக்கும் மரியாதைக்குரிய இந்த முஸ்லிம் சமாத்தின் முக்கியத்துவம் முன்னிலையில் காமன்கோட்டை கிராமத்திலிருந்து பெருவாரியாக தங்கள் வரவேற்பை தரும் நிலையில் இங்கே வருகை புரிந்துள்ள காமன்கோட்டை கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் காமன்கோட்டை முஸ்லிம் சமாஜம் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இங்கே வருகை புரிந்துள்ள நமது ஊரில் நல்லிணக்கத்தோடு மரியாதை அமைதியான முறையிலே கலந்து கொண்டு இந்த சிறப்புமிகு பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருகை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த சிறப்புமிகு காமன்கோட்டையிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு மிகுந்த பள்ளிவாசல் மரியாதை நிமித்தமாக கிராமத்தின் சார்பாக சிறப்பித்து செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். காமன்கோட்டை கிராமத்தில் உள்ள தலைவர், செயலாளர், பொருளாளர், அனைத்து சமுதாய பொதுமக்களும் சேர்ந்து இந்த சிறப்புமிகு பள்ளிவாசலுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பெருமைக்குரிய இந்த காமன்கோட்டை மண்ணிலே நமக்கு முன்னோர்கள் எத்தனையோ ஜமாத்து தலைவர்கள் இங்கே மரியாதைக்குரிய ஐயா ராஜா முகமது அவர்கள் மற்றும் பரமக்குடி சதகத்துல்லா வட்டாட்சியர் அவர்கள் போன்ற நல்ல உள்ளங்கள் சிறப்பான ஏற்பாடு இங்கே சிறப்புமிகு இந்த பள்ளிவாசலை சிறப்பான முறையை கட்டிக் கொடுத்து நமது ஊர் வெளியூரிலிருந்து வருவதற்கு முன்னால் நீங்கள் தான் இந்த பள்ளிவாசலை திறந்து வைத்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே எங்கள் ஜமாத் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லா வகையிலும் நாங்கள் உதவியாக இருக்கிறோம். உங்களால் தான் நாங்கள் இந்த பள்ளியை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் தான் கடைசியே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இந்த பள்ளிவாசலை தொழுவதற்கு உள்ள ஆட்கள் வருவதற்கு எல்லோரும் நீங்கள் உங்கள் குலசாமிகளை வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்களும் அல்லாஹ்வை வேண்டிக் கொள்கிறோம். உங்களை போல் நமது ஊர் மக்கள் வெளியூர் இருப்பவர்கள் எப்படியும் இங்கு வந்து கலந்து கொண்டு இந்த பள்ளியை சிறப்பாக்குவோம். அதே போல் எங்களுக்கு அருகாமையில் இருக்கும் எங்களுக்கு முந்தைய மாரியம்மன் கோவில் கட்டிடம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலும் எங்கள் ஜமாத் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும். உங்களுடைய சந்தேகங்களை கட்டாயம் தெரிவிப்போம். ஆகவே நாம் எல்லோரும் ஒரே ரத்தம், இந்த ரத்தத்தை எங்குமே பிரிக்க முடியாது. நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். இப்பொழுது தாசில்தார் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள்.
ஜமாத்தார்களே, ஊர் பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் முதல் கண் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நன்னாளிலே இது சமூக நல்லிணக்க நாள். அதன் காரணமாகத்தான் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இங்கே இது சமூக நலனை கருதி நாம் எல்லோரும் என்றும் இன்று போல் என்றும் நாம் ஒன்றுபட்டு உலகிலே இந்த சமுதாயத்திலே நாம் ஒன்றுபடுவோம், ஒன்றுபட்டு உழைப்போம். அதன் பேரில் நமது பள்ளிவாசலுடைய திறப்பு விழா நடந்திருக்கிறது. அதுபோன்று அந்த நல்லிணக்கத்தின் சார்பாக உங்களுடைய அன்பளிப்பை நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி நாங்கள் சமுதாயத்தின் அடிப்படையிலே, சமுதாயத்தின் நல்லிணக்கத்தின் அடிப்படையிலே வருகின்ற நமது கோவில் திறப்பு விழாவிலும் நாம் சிறப்புற கலந்து கொண்டு நாம் நல்லிணக்கத்தை வலை சாட்டுவோம் என்று இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகின்ற அனைவரையும் வர வந்து மீண்டும் வரவேற்று அவைகிறேன். நன்றி நன்றி நன்றி. மதிய விருது இருக்கிறது. தயவு செய்து கிராம மக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மதிய விருந்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நீங்க தான் முதல்ல பள்ளியாசலை இப்போ திறந்துருக்கீங்க, யாருமே வரல. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். எங்கள் உடன்பிறப்புகள் நீங்க திறந்து கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி. மத்திய கட்டையாக எல்லாரும் கிராம மக்கள் அனைவருக்கு வந்திருக்கு. தயவு செய்து கலந்துங்க. நன்றி, வணக்கம். அல்லாஹ் திருப்பெயரால் இன்று நல்லபடியாக துவங்கியிருக்கின்ற இந்த பள்ளிவாசல் திறப்புழாவிற்கு எங்களையும் எங்கள் கிராமத்தையும் உங்கள் சமுதாய தலைவர்களையும் அனைத்தவருக்கு உங்களுக்கு முதல் இடத்துக்கு பாதம் சேர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இருவரும் ஒருதாய மக்கள். நாம் இரு சமுதாயமும் இரு மதமும் ஒரே மதம் தான். எனக்கு தெரிந்து இஸ்லாம் வேறு இந்து வேறு தனித்தனியாக கிடையாது. நான் சிறுபிள்ளையாக படிக்கும் போது இந்த பள்ளிவாசல் அந்த கடிகாரம் தான் எனக்கு ஞாபகத்தில். கரெக்டா நான் பார்த்த முதல் கடிகாரம் நம்ம பள்ளிவாசல் கடிகாரம் தான். அது மட்டும் இல்ல 4 மணி ஆனா 4 மணி ஆனா வாங்குவாங்க. அல்லாஹ் அது எங்க காரணம் இருந்தா கூட கேட்க அவ்வளவு சவுண்டா அவ்வளவு கம்பீரமா இருக்கு அந்த பாங்கோசை. அதை கேட்டா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்துச்சு நம்ம ஊரை நோக்கி திரும்புவாங்க. அப்படியே ஒரு பிடிப்பாங்க. நம்ம இல்லாமலும் ஒரே மாதிரி தான். எனக்கு பிடித்த ஒரே மாதிரி தான் சம்மதம் தான். அதனால நீங்க எல்லாருமே நாங்க உங்க இந்த திருப்பணிக்கு எங்களால் இந்த சமுதாயத்தை முடிந்த அளவுக்கு இந்த ஊர் முடிந்த அளவுக்கு எங்களால் சிறு உதவி செய்திருக்கிறோம். ஒரே ஒரு இந்த நேரத்தில் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் ஐயா இடத்துல ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் பேச வாய்ப்புறதுனால ஒரே ஒரு கோரிக்கை. உங்கள் உதவியோட முதல் இந்த கோயில் இருக்கும் போது முதல் உங்க வீட்டுக்கு வந்து உங்கள்ட்ட அனுமதி கேட்டேன். முதல்ல உங்கள்ட்ட தான் அனுமதி கேட்டேன். நீங்க நல்ல மனசோட நல்லபடியாக கேட்டுங்க. உங்க சமுதாயத்துக்கு இந்த ஊருக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறோம்னு வழி திறந்து விட்டாங்க. வண்டி வர்றதுக்கு இந்த சாமான் போடுறதுக்கு வழி திறந்து விட்டாங்க. நீங்க அப்பவே நாங்க ஒரு சின்ன கோரிக்கை பண்ணோம். இந்த கோயில் விரிவாக்கத்துக்கு தங்களால் முடிந்த உதவி கட்டாயம் செய்யணும்னு சொன்னார். அதையும் செய்து தருவதாக சொல்லியிருக்காங்க. கோயிலோட விரிவாக்கத்துக்கும் நம்ம ஐயாவுடைய நேரத்தில் ஒரு கோரிக்கையை கேட்டுக்கொண்டு எங்களெல்லாம் வரவழைத்து கர்வப்படுத்திய முஸ்லிம் ஜமாத் அவர்களுக்கும் நாங்கள் என்னென்றும் உங்களோட இருப்போம். ஒரே சத்தம். நம்ம ஊர் காமன்கோட்டை என்பது சமூக நல்லிணக்கம் மட்டும் இல்ல, சமய நல்லிணக்கம் சிறந்த ஊர் காமன்கோட்டை. சமூக நல்லிணக்கத்திற்காக தமிழ்நாடு அரசால் விருது வழங்கப்பட்ட ஊராட்சி காமன்கோட்டை ஊராட்சி. அது போலவே சமய நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த நிகழ்வு. நாம் இந்து வேறு முஸ்லீம் வேறு அல்ல, நாம் எல்லோரும் ஒன்றுதாய் மக்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களோடு என்றென்றும் எங்கள் உயிர் உள்ளவரை உங்களுக்கு ஒற்றுமையாக இருப்போம், உங்களோடு ஒருவராக நாங்கள் அனைவரும் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி கூறுகிறேன். நன்றி வணக்கம். நமது ஜமாத்தை சார்பில் இன்ஜினியர் பொறியாளர் திரு PM மாரி அவர்களுக்கு பொன்னாடி ஒதுக்கப்படுகிறது. சரவணன் அடுத்த கிராம தலைவர் சரவணன் அடுத்து அரசு காலித்தின் சார்பாக
அதுக்கு நாளைக்கு சார் வரல. அடுத்து ஐயப்பெருமான் சார் வரல. பாதாளபீடம். அதுக்கு பாண்டியன் எம்எல்ஏ பாண்டியன். அடுத்து ஏகே மீனா சுந்தரம். மீனா சுந்தரம். அடுத்து முத்துசாமி ஆசிரியர் சீரோ. முத்துசாமி சீரோ. அடுத்து சந்திரசேகரன். அடுத்து சுப்பிரமணியன். ஹரிகரன். மதுரை கிராம மக்கள் அனைவருக்குமே அழைப்பாளர்களுக்கு நாங்கள்லாம் இந்த அரசு பணியாளர் சங்கத்தில் இருந்தோம். இப்பெல்லாம் நாங்கள் வயசான குழந்தைங்களை ஒதுக்கிட்டீங்க. பரவாயில்ல, சந்தோஷம். நாங்கள் இன்னொரு தடவை நன்றியை தெரிவிச்சுட்டு